ஹாய் everybody. IMDb வெளியிட்ட பட்டியலை பார்த்த வார் படக்குழு புத்தி பேதலைத்து செய்த காரியத்தை நீங்களே பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது. யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14 வெளியாகும் அப்படின்னு படக்குழு முன்பே அறிவிச்சிருந்த நிலையில வார் 2 படக்குழு ஒரு டீசரை வெளியிட்டு நாங்களும் ஆகஸ்ட் 14 வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா புலம்பி தீர்த்துக்கிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் நடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா நம்ம IMDb இதை நினைச்சிருங்க பாருங்க, இவங்க ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதுல கூலி பாத்தீங்கன்னா 2வது இடத்துலயும் 5வது இடத்துல வார் 2 இருக்கு. இதை பார்த்த அதிர்ச்சியில அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன செய்யறதுன்னு புரியாம இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை இப்ப பொய்யான தகவலை இப்ப புத்தி பேதலிச்சு போய் பரப்பிட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 IMAX, அதாவது பிளஸ் 30+ IMAXல அவங்க வார் 2 மட்டும்தான் வருமா, வேற எந்த படமும் வரதான், கூலிக்கு கிடையாதான் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன, இவங்க ஃபுல்லா இந்தியாவே வாங்கிட்டாங்களா? இந்தியாவில் இருக்கிறதே மொத்தம் ஒரு 30, 32, 33 தான் IMAX. அதிகலாம் ஒன்றும் கிடையாது. அது என்னமோ இவங்க என்னமோ குத்துக்கு எடுத்து வச்சா போல எல்லாத்தையும் எங்களுக்கு தான், கூலிக்கு கிடையாது அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க எல்லாத்துலயும் வேணா ஜெயிச்சுட்டு போங்க, ஆனா எங்ககிட்ட இது இருக்கு அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது இல்லையா? அது சின்ன குழந்தையில ஸ்கூல் படிக்குள்ள எப்படிதான் ஏதாவது என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இருக்கு அப்படின்ற போல இவ்வளவு சீப்பா இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே சரி IMAX நீங்க எல்லாமே எடுத்துங்கப்பா, இந்தியாவில என்ன ஒரு 30, இதுல IMAXனால என்ன வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம திரையரங்குல 190 ரூபாய் ஒரு டிக்கெட் இல்லைங்களா? IMAXல இருந்தா ஒரு 400 ரூபாய் 450 ரூபாய், அதிகபட்சம் 500 ரூபாய் தான். ஆக மொத்தம் அது டபுள் ஆகும், அவ்வளவுதான். அது பெரிய தியேட்டர் ஒன்றும் கிடையாது. உடனே இவங்க எல்லாத்தையும் அது வளைச்சு பிடிச்சாச்சா. அது எப்படிங்க, 2 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 2 படத்துக்கு தான் கொடுப்பாங்க, இவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது மட்டும் உண்மை. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே நான் IMAXல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாம அதுக்கான ஒரு தகவலும் போட்டிருந்தோம். அதனால கண்டிப்பா IMAXல எடுக்காட்டாலும் எடுத்து முடிச்ச பிறகு அதை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒன்று, IMAXல எடுக்கும்போது நிறைய கேமராஸ் எல்லாம் வேணும், அதெல்லாம் தூக்கிட்டு திரியணும். அதனால IMAXக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, இந்தியாவில் கம்மி தான், 30, 32, 33 அவ்வளவுதான் இருக்கு. கை விட்டு எண்ணிடலாம், அவ்வளவுதான், விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனா அமெரிக்கா வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா IMAX நிறைய இருக்கு. அதனால அந்த திரையரங்கெல்லாம் பிடிக்கணும்னா கண்டிப்பா IMAXல வெளியிட்டே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா ஓவர்சீஸ்ல அதிக ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா சன் பிக்சர் IMAXல வெளியிடுவாங்க. இவங்க சொல்றதுலாம் ரூமர் தான். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு பயம் வந்து போச்சு. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு இவங்க எல்லாம் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் எடுபடாது. ஏன்னா இது தலைவருடைய 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை ஒட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஷனும் இருக்காது சன் பிக்சருக்கு. ஆகஸ்ட் 14 அவங்க வெளியிட்டுருவாங்க. இவங்க வரலாமா வரக்கூடாதா, வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்ட டீசர் யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா டீசர்னாலே அதுல முக்கியமான ஐட்டம்ஸ் தான் வைப்பாங்க. அதுவே பிடிக்கல என்பது அப்புறம் என்ன இருக்குது, வேற ஒன்றும் இருக்காது. நீங்க தக் லைஃப்ல பாருங்க, முக்கியமான ஐட்டம்லாம் டீசர்ல காட்டிட்டாங்க. அதை பார்த்து எல்லாரும் வந்தாங்க. அங்க பார்த்தா படத்துல ஒண்ணுமே இல்லை. இதுதான் நடக்கும் போது வார் 2க்கு. அதுவும் வார் 2னா என்ன, சும்மா அடிச்சுக்குவாங்க அவ்வளவுதான், ஃபைட்டு தான் படமா இருக்கும். இதுனா ஸ்பை, அவ்வளவுதான். ஸ்பை நிறைய படம் பார்த்துட்டோம்பா, தேய்ட்டி போச்சு. இதே பார்த்தீங்கன்னா சிங்கம் 2, சிங்கம் 3 தேய்ட்டி போச்சுப்பா. அந்த மாதிரி நிறைய அந்த ஸ்பை படம் எல்லாம் பார்த்து அவங்க தேய்ட்டி போச்சு. அதனால வார் 2க்கு அவ்வளோ ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை. ஆல்ரெடி IMDb அறிவிச்சாச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் PVR சினிமாஸ் அவங்களும் அறிவிச்சாச்சு. கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா கூலி தான் முதலிடம், இங்கேயும் பாத்தீங்கன்னா கூலி தான் 2வது வந்திருக்கு, 5வது இடத்துல தான் நம்ம வார் 2 வந்திருக்கு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ். 2025ல அதிகமா எதிர்பார்க்கிற படம் கூலி தான் அப்படின்னு நம்ம IMDb அறிவிச்சிட்டாச்சு. நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கூலி படத்துக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.